தமிழகத்தில் மீண்டும் இடைத்தேர்தலை அறிவித்த தேர்தல் ஆணையம் திருக்கோவிலூர் தொகுதியில் வேட்பாளராக அறிவித்து கடந்த 2021ஆம் ஆண்டு வெற்றியடைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொன்முடி அவர்கள் தற்பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக அவர் மீது 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதத்திற்குள்ளாகவே இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்ற முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்திருப்பதாகவும் உடனடியாக அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கட்சியின் கூட்டணியான காங்கிரஸ் வெற்றியடைந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேட்பாளரை நிறுத்தியதுதான். இந்த நிலையில்தான் திருக்கோவிலூர் தொகுதியில் நிச்சயமாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் இரட்டை இலை சின்னத்துடன் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெறுவார் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி என்றும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் தற்பொழுது தமிழக மக்கள் நன்கு உணர்ந்து விட்டார்கள் என்றும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எந்த ஒரு நிவாரண பொருட்களையும் வழங்கவில்லை. சென்னையை போன்ற தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழை பெய்த நிலையிலும் தென் மாவட்டங்கள் குறித்து எந்த ஒரு ஆய்வு நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. நிவாரணங்களும் தற்பொழுது வரை வழங்கவில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தற்பொழுது நேரடியாக களத்தில் இறங்கி தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் என்றும் வருகின்ற இடைத்தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதி மக்கள் நிச்சயமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை அளிப்பார் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்துடன் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தான் போட்டியிடுவார். அதை யார் என்பதை நாங்கள் பின்னால் அறிவிப்போம் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. இரட்டை இலை சின்னத்தை அவர் பயன்படுத்த முடியாது. அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பது தற்பொழுது அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் OPS அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டனர். ஆனால் இறுதியில் யாராவது ஒருவர் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியும் என்று தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டுக் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் 54,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியையும் தழுவினார். இதுவரை வெற்றியடையாத EVK இளங்கோவன் அவர்கள் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. திருக்கோவிலூர் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்பாளரை நிறுத்துவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.